போல திமுக இருந்து யாராவது கண்டிப்பா 200% பதில் தரேன். ஆனா சம்பந்தமே இல்லாம அரசியல் விமர்சகர், நெறியாளர், ஊடகவியலாளர், நடுநிலையாளர்னு வந்துட்டு இங்க தாவேக்காக கேள்வி கேட்கிற முகாந்திரம் திமுக இருக்குதா? எனக்கு சத்தியமா புரியல. குழந்தை இப்பதான் எந்த கட்சி? நீங்க எந்த கட்சி? எதுங்க? எதுக்கு கட்சி ஸ்போக்ஸ்பர்சன் நீங்க யாரு? யாருங்க? எதுக்கு கட்சி வேணும்? சாதாரணமா சொல்லுங்க. இருங்க சொல்லுங்க. திமுக இத பண்ணுங்க. எதுக்கு இவங்க கூடுமே என்ன கூப்பிடாதீங்கன்னு சொல்லுங்க. இப்படி பண்றீங்க. அவ்வளவுதான். என்னத்துக்கு கட்சி? எங்க இருக்கீங்க? இல்ல இல்ல. யார் நீங்க அவ்வளவுதான் கேளுங்க. ஆனந்த் இவர் என்ன கட்சி? இன்னைக்கு பேசுறாரு என்ன கட்சின்னு. ஒரு நிமிஷம். என்ன கட்சின்னு சொன்னா நீங்க பத்திரிக்கையாளர். யார் யார் வாய் கேட்பிடும் அப்போது மெய்ப்பொருள் காண்பது அறிவு. சமாதானத்துல வச்சுட்டு அவங்க பின்போல என்ன இதெல்லாம் ஆராயக்கூடாது. இதுதான் திருக்குறள். இதுக்கு தான் சொன்னாங்க. ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. ஒரே நிமிஷம் ஒரு நிமிஷம் நான் விளக்கணும். தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஒரு நிமிஷம். அரசியல் விமர்சகர்கள் எல்லா அரசியல் கட்சியும் விமர்சிப்பதற்கான முழு தகுதி பெற்றவர்கள். கருத்து நீங்க அதற்காக நீங்க அந்த கட்சி தான் பேசணும் அப்படின்னா இல்ல. நான் கேக்குறேன். அதை நாங்க ஹேண்டில் பண்ணிக்கிறோம். 10 செகண்ட் கொடுங்க. என் கேள்வி, எல்லா கட்சியும் விமர்சிக்கணும். அந்த குத்தம் குறை இருந்ததுன்னா காங்கிரஸ் திமுக விமர்சிப்பாரா? என்ன பிரச்சனை? ஒன்னே ஒண்ணு சொல்றேன் சார். தவறா தோன்றது அவருக்கு சரியா தோணலாம். சரி சரி நம்ம பேசலாம். திமுக செய்யறது புலிகளை ஒருபோதும் நான் ஏற்க சரியா தோணும். உங்க சகோதர சனி நிறுத்துங்க. கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தீங்க. பசுந்தோல் போத்திய புலிகளை நான் ஒருபோதும் ஏற்பதில்லை. நம்ம பேசலாம்.